என்ன சொல்லியிருக்காரு? அவர் வந்து யாரு கமலஹாசன் வந்து பாஜகவோட ஜிபி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அது வந்து அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அதாவது பி டீம்னு வந்து அவரும் சொல்லியிருக்காருங்களா? அது வந்து இங்க பொறுத்தவரை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் இங்க. அதனால இங்க வந்து அவர் சொல்ற மாதிரி பிஜேபி கூட்டணி கிடையாது. இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணி தான் இங்க வந்து இருக்கு. அதனால வந்து அவர் சொல்றது உண்மையிலேயே வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து பிஜேபி தான், அதுக்கு நாங்க கிடையாது. ஆனா ஒன்று மட்டும் வந்து ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து அவர் வந்து இப்போதை பொறுத்தவரை வந்து இவ்வளவு காலத்துக்கும் அவருடைய பேச்சு நம்ம எடுத்துன்னு பார்க்கும்போது சமீப காலமாக நாம் அவருடைய பேச்சுக்களை உற்று நோக்கும்போது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு மூணு பேருக்குமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா இப்ப தேர்தல் நெருங்க இவர்களுக்கு வந்து காய்ச்சல் கண்டிருக்கு. அதான் வந்து முக்கியமான விஷயம். காய்ச்சல் அடிச்சு ஏன்னா பெரிய அளவுக்கு மெகா கூட்டணி ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ ஏடிஎம்கே தான் கூட்டணி. இப்போ இவங்க மூணு பேருமே யாரு இப்போ திமுக பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை வந்து ஒரு உச்சத்துக்கே விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டு புத்தி தடுமாறி என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்து பேசுவது, வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுவது அவருடைய வேலைக்கு வாங்கிட்டு இது அரசியல் நாகரிகம் ஒன்று. இரண்டாவது தினகரன் அவர் தனிமரமாயிட்டாரு. அது வந்து எந்த நிலையிலயும் வந்து அவரை பொறுத்தவரை வந்து இனிமே அந்த அரசியலில் எடுபடாத ஒரு இது விட்டு தாக்கிறது. அது கதை முடிஞ்சது. மூணாவது வந்து நடிகர் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல ஜரூரா வந்தாரு. மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லைன்னா உடனே என்ன பண்றது, செல்வாக்குள்ள ஆளுங்களை பார்த்துதான் எரிச்சல் அடிச்சு கோவப்படுறது. இதனுடைய வெளிப்பாடு தான் இது ஒழிய நிச்சயமாக வேறு எந்த இதுவும் கிடையாது. அதனால இதையெல்லாம் வந்து நாங்கள் வந்து பொருட்படுத்த போவதில்லை. எங்களுடைய கடன் வந்து பணி செய்து கிடப்பது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக மக்களுக்கு பணியாற்றுவோம், மக்களுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் 40 நமது நாடு நமது என்ற அம்மாவுடைய வழியில் நிச்சயமாக எல்லாத்தையும் கைப்பற்றுவோம். இல்ல ஒரு தாக்கமும் வந்து அதிமுக வரப்போது கிடையாது. ஏன்னா எங்களுடைய அமைப்பு வேற எந்த ஒரு கட்சியும் கிடையாது. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள 1.5 கோடி தொண்டர்களும் சரி ஒற்றுமையாக கிளைக்கழகங்கள் இந்தியாவிலே கிடையாது. அந்த அளவுக்கு கிளைக்கழகங்கள் அதிகமாக உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக தான் எங்களுக்கு 50% தான் இருக்கு கிளைக்கழகம். ஆனா எங்க கட்சியில ஆரம்பத்திலிருந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளைக்கழகங்கள் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து உணர்வோடு அந்த கிளைக்கழகங்கள் வந்து அவர்கள் அமைப்புகள் காரணமாக கிராம அளவில் வந்து வலுவாக கட்சி இருக்கு. அல்ல வலுவாக எங்களுக்கு வந்து அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து இவங்க எந்த சபை நடத்துறாங்க, ஐநா சபை நடத்தினாலும் எங்களுக்கு கவலை இல்லை, வேற எந்த சபை நடத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை அரசு திட்டங்களும் சரி கட்சியும் கொள்கையும் சரி கொண்டு செல்வதற்கும் கிராமத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் இலைக்கழக செயலாளர்கள் வந்து கழகத்துடைய ஆணிவேர். அவர்கள் அந்த ஆணிவேர் முடிந்த அளவுக்கு மக்கள் இருக்கின்ற வரை நிச்சயமாக எந்த சக்தி எங்களை ஒன்று செய்ய முடியாது. விருப்ப மனு வாங்குறது அந்தந்த கட்சியினுடைய ஒரு நடவடிக்கைகள் இருக்குது. அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அந்த கட்சியில அவங்க விருப்பம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து முற்று பெற்று விட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? அதனால வந்து ஒரு
அரசியலும் பேசினாரு அதுவும் சொல்றேன். அதாவது அவரை பொறுத்தவரை வந்து இப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இவரை பொறுத்தவரை வந்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாலும் கூட உண்மை வந்து சின்ன இப்போ அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்போ வந்து ஸ்டாலின் வந்து அவர் வீக்கா இருக்கிறது தானே காட்டுது. இப்போ அவரை பொறுத்தவரை வந்து தேமுதிக வந்து ஏடிஎம்கே கூட எந்த நிலையிலும் போயிடக்கூடாதுன்றது எண்ணம். அந்த எண்ணத்தை வச்சுட்டு அவர் வந்து எல்லா காலையும் இன்னைக்கு விழுற அளவுக்கு இன்னைக்கு திமுக நிலவை இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. அதான் அவருடைய வந்து இன்னைக்கு வந்து செய்கை இன்னைக்கு காட்டுது. எங்களை பொறுத்தவரை சரி, இந்த கூட்டணி கதை வந்து மூடப்படவில்லை, தான் இருக்கிறது. ஏன்னா பேச்சுவார்த்தை தொடரும். எந்தெந்த கட்சிகள் வந்து கூட்டணி இருக்குன்றதெல்லாம் விரைவில் வெளிவரும். ஓகே, சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.